ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து 86 மாடல் ப்ரோ. இது வந்து ஜாப்பனீஸ் மாடல் 1L1 ஃபர்ஸ்ட் பேட்ச். வண்டியில் வந்து ஸ்டாக் செட்டப்பில் இருக்குது. போர்ட்டிங்கோ இல்லை வந்து எந்த ஆல்டருமே பெருசாக பண்ணல. நம்ம எக்ஸப்ட் மஃப்ளரை தவிர ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ வண்டியுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சாட்டிஸ்ஃபை தான். வண்டி எனி டைம் எப்போ கொடுத்தாலும் வண்டி அடுத்த செகண்ட் உடனே ரெஸ்பான்ஸ், குயிக் ரெஸ்பான்ஸ். இந்த குயிக்காக 80-90 குயிக் இம்மீடியட்டாக போயிருக்கு. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே சட்டுன்னு போயிடுது. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து டே 2. டே 1 வந்து ஃபுல்லாக ரைடில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் இப்போ தான் நான் வேக்கப் ஆனோம். ஹாய் சங்கர் ப்ரோ, மார்னிங் சொல்லுங்கள். நம்ம கிளைமேட் செம்மையாக இருக்குது. அப்படியே வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. லைட்டிங்க தான் நம்ம ஃபயர் கேம்ப் போட்டோம். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் ஆல்ரெடி புக்குடு. நம்ம ரூம்குள்ளே போயிட்டு ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடில் செம்ம வியூவாக இருக்கும். என்ன பாய் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க? திஸ் இஸ் ஹெவன். வியூ பாருங்கள், வேறு லெவலுங்க. இங்கேயே பாருங்கள் 3 ஃபால்ஸ் கிரியேட் ஆகிருக்கு இந்த மழை வந்ததுனால. பாருங்கள், இது 1, இது 2, அங்கே 1, 3. வாட்டர் ஃப்ளோலாம் நல்லா தான் இருக்கும் போல். நம்ம போகிற ஃபால்ஸுக்கெலாம் கண்டிப்பாக வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ரெசார்ட் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஹரி ரெசார்ட்டு. இன்றைக்கி டே எண்டானோடனே பார்த்துட்டு எப்படி ரிவ்யூ கொடுக்குறேன் ரெசார்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா எடுத்தோடனே நான் வந்து டேரெக்டாக ரிவ்யூ பண்ண நல்லா இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, நம்ம போயிட்டு ஒரு வார்ம் அப் பண்ணுவோம். ப்ரோ வார்ம் அப் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ப்ரோ பண்ணுங்க ப்ரோ. கைஸ், இவர் தான் நம்ம சதாம் ப்ரோ. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் தலி ரைட்லேயே RX ரைட்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த 105 ஸ்பீடாக ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வெர்ட் பண்ணிட்டு வந்தார். அந்த மீட்டர்லாம் கிங்கோட மீட்டர்லாம் போட்டு. இப்போ அவர்கிட்ட டேரெக்டாக ரிவ்யூ கேட்போம். எதனால் வந்து 5 ஸ்பீடை வந்து 100 ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணிட்டாரு, எங்கெல்லாம் வண்டியை ரெடி பண்ணுறாரு, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ சொல்லுங்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்கள், எதனால் வந்து 5 ஸ்பீடை வந்து திரும்ப ஸ்டாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்க? ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து 86 மாடல் ப்ரோ. இது வந்து ஜாப்பனீஸ் மாடல் 1L1 ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ இதை வந்து திரும்ப ஸ்டாக்காக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் Y1 போர், இன்க்ளூடிங் மேக்னட் காயில், ஒயிட் பாட்டில் காயில், 6 வோல்ட் ஆயில் டேங்க்கு, 6 வோல்ட் ஏர் ஃபில்டர் மாடலு, இன்க்ளூடிங் பேட்டரி மட்டும் 6 வோல்ட் கிடைக்கல. ஆனால் சேம் அதே 2.5 ஆம்ப் சைஸ் தான். ஸோ பேட்டரி, ஹேண்டில் பார், முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாக். அது இல்லாமல் ஜாப்பனீஸ் ஸ்பெக்கில் இன்ஜின் 6 வோல்ட் சைலன்சர் முதற்கொண்டு எல்லாமே அதுதான். ஸோ டேங்க் மட்டும் ஸ்டிக்கரிங் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 93 125 சொல்லி ஒன்று வந்தது. அது ரொம்ப லிமிட்டட் வண்டி. ஸோ அதுக்கப்புறம் ஆமாம், RX 125ல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கர் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா 100 எக்ஸ்போர்ட் மாடலில் இந்த 93 மாடல் ஸ்டிக்கர் வந்து வந்துச்சு. இது அப்படியே அசம்பிளியாக கிடைக்குது. ஸோ கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டிக்கரிங் மட்டும் கஸ்டமாக நம்ம டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கு. ஓகே. மிரர் இது ஒரிஜினலுங்களா? மிரர் வந்து இது ஒரிஜினல் கிடையாது. இது வந்து 6 ஸ்பீடோட காப்பி மிரர் காப்பி. இது மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஆனால் மேனுஃபேக்சரிங் இந்தோனேசியா சைட்லாம் இருக்கு. ஆனால் இதுவே நல்லா தான் இருக்கும். Yamaha எம்போஸ்ட், Yamaha பேக்கிங் எல்லாமே வரும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் காப்பி தான். அப்கமிங் ப்ராஜெக்ட் எது இருக்கா? அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து இந்த இன்ஜினை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு. ஓகே, இது அப்படியே விட்டுட்டு வேற இதில் ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டா? ஸோ 86 இல்லைங்களா, 84லேயே வந்து அங்கே வந்து 18 bhp வந்துருச்சு. இது 11 bhp. ஸோ அங்கே வந்து கோப்ரா, கிங் கோப்ரான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் Y1, Y2, Y3 வரைக்கும் இருக்கு. ஸோ அதை வந்து இந்த இன்ஜினை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இன்ஜின் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு.
ஃப்ரேம் வேற ஃப்ரேம்ல ஸ்வாப் பண்ற மாதிரியா இல்ல ஃப்ரேம் இன்கேஸ் வண்டி ஏதாவது நல்ல வண்டியாக அமைஞ்சதுன்னா வேற ஃப்ரேம், இல்லைன்னா இந்த வண்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒயரிங்ல இருந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும். ஓகே ஓகே. ஏன்னா இதுலயே கிட்டத்தட்ட 2 வம்சம் வாழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 5 ஸ்பீடாவும் இதுலயே கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. 100ஆவே 5 ஸ்பீடுக்கு முன்னாடி 100 5 ஸ்பீடு வச்சிருந்தேன். 100ல கிங்கோட கியர் பாக்ஸ் போட்டு வச்சிருந்தேன். அப்போ 115 கார்பு இதெல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் 5 ஸ்பீடு. இப்போ இது 3வது கலரு, பிளாக்குக்கு அப்புறம் கிரீனுக்கு அப்புறம் மறுபடியும் ரெட்டு. ஓகே, இப்போ நம்ம வண்டியை பார்த்துருவோம். நம்ம ஸ்பேர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காருன்னு. டேங்க் பெயிண்டிங்கு நம்ம தஸ்து பாயா? இவர் தாங்க தஸ்து பாய் பெயிண்டரு. மேக்ஸிமம் சேலத்தில் எல்லாம் வண்டி அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இவர் தான். நம்ம ப்ரோ வண்டி அடித்தது இவர் தான். ஸோ வண்டி வந்து ஒரு நல்ல அப்பியரன்ஸில் இருக்குது. போனாவே ஓரளவுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா அவருக்கு அந்த சில்வர் வந்து கிடச்சிருக்கு. சில்வர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அது நம்மளுக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காரு. வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரோட் அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பெயிண்டிங்னால தான் முக்கால்வாசி அந்த ரோட் அப்பியரன்ஸே இருக்குது. புது வண்டியான்னு கேட்குற அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. ஸோ பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ஸ் எல்லாமே அவருக்கு தான். கண்டிப்பாக. ஏன்னா எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்களே. சேஸ் நம்பர் ஒரிஜினல் தான், எதுவும் ரீபஞ்ச் கிடையாது. சென்டர் கேஸும் ஒரிஜினல் தான், 3M5. ஸோ கேரியர் பிடிச்சாச்சு, ஜாப்பனீஸ் கேரியர். 86 ரீக்ரோம்காக வெயிட்டிங். ரைட். சாரி கார்டு அடுத்தது மீட்ரு ஒன்றுனா போகணும், அப்கிரேட் பண்ணணும். சூப்பர். அதானே 5 ஸ்பீட்லேருந்து 100க்கு மறுபடியும் ஸ்டாக்காக வந்திருக்கும். டிஸ்க் கிளாடியேட்டர் ஹோஸ். இது என்ன ஹோஸ் ப்ரோ? இது கிங் டிராகன் சொல்லிட்டு நம்ம சென்னையில் வாங்கினது. கிங் டிராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஆமா, ஸ்டீல் பிரேக் ஹோஸ். ஓகே. கிங் டிராக்ங்கிறது பிராண்ட் நிறைய வருது. உங்களுக்கு பிராண்ட் வைஸ் டிடிஆர் இது எல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். லென்த்தா வேணும், 4க்கு நல்லா ஹைட் பண்றவங்களுக்கு இது நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். மாஸ்டர் சிலிண்டர் எல்லாமே ஸ்டாக் தான். பைப்ரேக் கிளாடியேட்டரோட ஒரிஜினல் புதுசு தான் போட்டிருக்கோம். லிவர் சுவிட்ச் இதுக்கு எல்லாமே ஓய் வருது. கேலிப்பரும் ஒரிஜினல் கேலிப்பர் தான். நீங்க சொல்லவே தேவையில்ல, நீங்களாம் சீரியல் நம்பர் பார்த்து வாங்குவீங்க. ஒரு சில பேர்லாம் ஸ்பேர் போய் வாங்கிட்டு வருவோம். நீங்க சீரியல் நம்பர்லாம் பார்த்து ஒரிஜினலா கிடைக்கிற வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓய் போட்டுட்டோம்னா வண்டியில கம்ப்ளைண்ட் வராது. இன்கேஸ் நீங்க இப்ப இதுல ஒண்ணும் இல்ல, மாஸ்டர் சிலிண்டர் ரிப்பேர் கிட்ட வாங்கினீங்கன்னா அதுவே உங்களுக்கு 300-400 வரும். திரும்ப அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, லிவர் பழசு போட்டீங்கன்னா பிளே வரும். புதுசு போட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வராது. இது 1300, லிவர் 155 வரும். ரெண்டுமே புது பார்ட் நம்பர்ல கிடைக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாளை பண்ண 2 வருஷம் கழிச்சு அவன் ஸ்டாப் பண்ணிட்டான்னு வைங்களா, நீங்க வேற R15 ஓடதோ அப்பாச்சியோடதோ ஆல்டர் பண்ணி போட்டுருக்கோம். இது பிரேக்கிங் நல்லா இருக்கு, அதனால அப்படியே ஒரிஜினாலிட்டியா. கிளாடியேட்டர்னா கிளாடியேட்டர் கம்ப்ளீட்டா ஓய். ஃபோர்ஸை நான் இப்பதான் மாத்தினேன். லாக் மட்டும் சென்டர் லாக் பண்ணிருக்கேன். கிங்கோட ஹார்ன் கவர் பண்ணி கார் வந்து பாத்தீங்கன்னா செங்வேவோட கார் ப்ரோ. RX 115 வருது இல்லையா, RX 115 வந்தது இல்லையா, 115. இது என்ன ஸ்பெசிபிக் ரீசனுக்காக நம்ம ஜாப்பனீஸ் கார் இப்போ விட்டுட்டு இந்த செங்வே போனோம்னா, செங்வே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ப்ராடக்ட். 135 போர்ட்ரேட் செட்டப்லேயே நிறைய ஃப்ரெண்டோட பைக்ல இன்க்ளூடிங் கார்த்தியோட பைக்ல வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ரிசல்ட். நான் என்னோட பழைய 100 செட்டப்ல 5 ஸ்பீட்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரீசன் என்னன்னா, இதுல ஓடிட்டு இருக்க பிஸ்டன் வந்து நம்ம Y1 வாங்கணும் இல்லையா, ரன்னிங் கிட்ட அன்ஸ்லீவ்டு 1mm ஓடிட்டு இருந்தது. 1.25 TKRG ஜப்பான் ரீபோர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 1.25 அப்சைஸ் போக போக ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்ளை நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக 100 கார்பை விட்டுட்டு 115 கார் போட்டிருக்கீங்க. அது மட்டும் மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக போட்டுருக்கோம். ஓகே. இந்த சிலிண்டர் பவரை மேட்ச் பண்றதுக்காக 6 ஹோல் சைலன்சர் வித் மைசூர் மஃப்ளர். சஸ்பென்ஷன். வண்டி A to Z எங்க ரெடி பண்ணீங்க? எந்த மெக்கானிக்? கோகுல் இது கம்ப்ளீட்டா ஈரோட்ல தான் ரெடி பண்ணது. பெயிண்டிங் மட்டும் நம்ம தஸ்து ப்ரோ. கம்ப்ளீட்டா ஈரோட்ல ராமண்ணான்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி அவருக்கு தாடி ராமன் சொன்னதா தெரியும் எல்லாத்துக்கும். ராம் ஆட்டோ ஒர்க்ஸ் அவரு தான் கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்தாரு. ஸோ வண்டியில வந்து ஸ்டாக் செட்டப்ல இருக்கு. போர்ட்டிங்கோ இல்லை வந்து எந்த ஆல்டருமே பெருசா பண்ணல நம்ம, எக்ஸப்ட் மஃப்ளரை தவிர ஸ்டாக்ல தான் இருக்கு. ஸோ வண்டியுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சாட்டிஸ்ஃபைடு தான். ஜிபிஎஸ்லேயே 1 or 2 வரைக்கும் போகுது. 100 செட்டப் இன்ஜின் செக் பண்றது முன்னாடி நான் 1700லேயே அதை செக் பண்ணிட்டேன் ஜிபிஎஸ்ல போட்டு. இன்னும் கம்ப்ளீட்டா செட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துக்கலாமா?
கைஸ் இவரு தாங்க நம்ம சங்கர் ப்ரோ. இவரும் சேம் நம்ம லாஸ்ட் டெலிவரியில் பார்த்துருப்பீங்க. இது நம்ம ரெகுலர் டீம் தான் இவர். அவர் வண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வரப்ப ஒரு ஸ்டாக்காக தான் வந்துச்சு. ஏன்னா மினி கேட் மட்டும் ஓப்பன் பண்ணி போட்டிருந்தாரு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் ஒரு அப்கிரேட் அப்போ பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காரு எல்லாமே அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி போட்டிங் மட்டும் பண்ணுச்சு. போட்டிங் பண்ணி கார்பரேட்டர் புது கார்பரேட்டர் போட்டிருக்கு. RX கிங்கோட மெக்யூரி கார்பரேட்டர். கிட்டு என்ன ஸ்டேஜ் 2 சிலிண்டர் கிட்டு. கிட்டுலாம் 0.25 தான் ஓடுது. கிட்டு 4 ஸ்பீட் கிட்டு தான். 4 ஸ்பீட் தான். 4 ஸ்பீட் கிட்டு தான். எல்லாமே 4 ஸ்பீட் தான். ஃபுல் கம்ப்ளீட் செட்டப்பே 4 ஸ்பீட் தான். ஓகே ஓகே. 5 ஸ்பீடே கிடையாது. 0.25 அன்ஸ்லீவ் கிட்டு. ஆமாம், அன்ஸ்லீவ் கிட்டு. ஓகே ஓகே. பட் பார்த்தா 5 ஸ்பீடுக்கு ஈக்குவலாக வண்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தேர்ட் கியர்லேயே 80 கிராஸ் ஆகும். அப்புறம் 4th கியர்ல போட்டால் 120 ப்ளஸ் தான். சூப்பர். ரீட் வால்வ் எல்லாமே ஸ்டாக் தான். அது ஸ்டாக் தான். கிட்டு மட்டும் போர்ட்டட். ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 135ல பவர் பாக்ஸ் போய் தான் போகும். ஆனால் இதில் பவர் பாக்ஸுக்கு கனெக்ஷனே கொடுக்காம டைரக்டாக கொடுத்துருக்காங்க. பவர் பாக்ஸை டம்மி பண்ணிட்டாங்க. கோட்டிங் பண்ணதுனால டம்மி பண்ணிட்டாரு. என்னென்னா டிலே ஆகுது வண்டி. பவர் பாக்ஸ் போய் லோட் ஆகி அதுக்கப்புறம் சப்ளை போய் வர்றதுனால கொடுத்த த்ராட்டில் கொடுத்தோன்னே வண்டி டிலே ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு பவர் பாக்ஸ் கனெக்ஷனே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரு. 100 ரீட் போட்டு அந்த இதை ப்ரொவிஷனே எடுத்துட்டாரு. வண்டி எனி டைம் எப்போ கொடுத்தாலும் வண்டி அடுத்த செகண்ட் உடனே ரெஸ்பான்ஸ், குயிக் ரெஸ்பான்ஸ். இந்த குயிக்காக 80-90 குயிக் இமீடியட்டாக போயிருக்கு. கண்ண முடிக்கிறதுக்குள்ள சட்டுன்னு போயிருக்கு. நீங்கள் ரெடி பண்ணுறது இங்கே நம்ம மெக்கானிக்ஸ்? நான் இங்கே ஈரோட்டில் சம்பத் நகர்கிட்ட வடிவேல்னு ஒரு மெக்கானிக் இருக்காரு. நம்ம யமகாவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான். எப்படி ப்ரோ அவரு சின்ன வயசுலேருந்து அவரு ட்ராக்கு ரேஸு எல்லாமே ஓட்டுனாரு. 3-4 யமகா வச்சிருக்காரு. எல்லாம் ஒவ்வொன்று ட்ராக் ஓட்டுறதுக்கு ஒன்று, ரெகுலர் யூஸுக்கு ஒரு யமகா வச்சிருக்காரு. தெரிஞ்ச நல்லா கஸ்டமர்ஸுக்கு தரமாக ரெடி பண்ணி தர்றாரு. என்ன அண்ணன் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்வார். யமகா கொடுத்தோம்னா மெதுவாக பண்ணுறாருல. ஆமாம், மெதுவாக தான் செய்வார். அவர் ஏதோ உட்காந்து செய்வார். யாரையுமே வண்டி தொட விட மாட்டார். அவர் வெளியே போயிட்டாலும் சரி அது வண்டி நின்னே தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து தான் மாட்டுவார். ஒவ்வொரு பொருளாக எடுத்து மாட்டுவார். பொருள் கிடைக்கலனாலும் நிறுத்தி வச்சிருவாரு. அது எப்போ கிடைக்குதோ தொலைவு பிடிச்சி தான் வாங்கி போட்டுவார். அதுக்குன்னு வேற ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி போட மாட்டார். அதே பொருள் அவர் கேட்குற பொருளே வந்தால் மட்டும்தான் வண்டி ரெடியாக பண்ணுவார். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் வேலையும் ஆரம்பிப்பார். இல்லைன்னா நம்ம 6 மாதம்னாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவர்கிட்ட வேலை செஞ்சால். அது ஒன்று தான் அண்ணன்ற ட்ராபேக்கு. மற்றபடி வண்டி நம்ம என்ன கேட்குறோமோ கேட்கறதுக்கு மேலே செஞ்சு கொடுத்துருவாரு. ஒர்த்தாக இருக்கும். ஆமாம். வண்டி கிட்டு இருந்து எல்லாமே போஸ்ட். ஆமாம். இது புது ஹெட்டுன்றனால இதுக்கு ஹெட்டுக்கு பெயிண்ட் பண்ணல. கொஞ்சம் ஓட்டி 4 ஸ்பீட் ஹெட் தான். கொஞ்சம் ஓட்டி செட் பண்ணிட்டு அப்புறம் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இது RX கிங்கோட கார்பு. 26 mm ஸ்லைடர். புது கார்பு தான். இப்போ ரைடு வர்றதுக்காக இப்போ தான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் கார்பு. ஆக்சுவலாக நம்ம வண்டி என்ன மாடலு? 99 மாடல். இந்த வண்டி நம்ம ஒரு ட்ரையல் ரைடு பார்ப்போங்க. ப்ரோ எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தலாமா? எப்படி இருக்கு? ஓகே, நம்ம இப்போ எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம். ஓப்பன் மினி கேட்டு. ₹100 தானே? மைசூர் 100 இருக்குது. எக்ஸாஸ்ட் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா மைசூர் 100 ரெடி பண்ணார். பக்காவாக இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நம்ம தஸ்த் ப்ரோ 5 ஸ்பீடு. அது சின்ன சின்ன விஷயம் கூட நீட்டாக பண்ணியிருப்பாப்புல. பெயிண்டிங்லாம் எல்லாம் அவரே பண்ணாது தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாங்க ஃபஸ்ட்டு சைஸ் இருக்குது. அன்ஸ்லீவ் கிட்டு 5 ஸ்பீடு 0.25. இதோட சுவிட்ச் கூட பாருங்கள், சூப்பராக இருக்குது. எஸ்காட் எம்ப்ளம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மோனோராம் எஸ்காட் போட்டிருக்காரு. சில்வர் சூப்பராக இருக்குது. நம்ம அனாஸ் ப்ரோ செட்டை பார்ப்போம்.
அனஸ்தும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு. ப்ரோ உங்களுக்கு என்ன அன்ஸ்லீவ் கிட்டானே சைஸு? செகண்ட் சைஸ். ஓகே. இதுவும் வண்டி பிரிக்கும். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அந்த ஷார்ட்ஸில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா Z2 எக்ஸாஸ்ட் போட்டு மைசூர் மஃப்ளர் போட்டிருந்தாரு. இப்போ ஸ்டாக் கேட்டே போட்டார். நம்மளும் Z எடுத்துகிட்டு தான் ஈவனாக வந்திருக்கோம். சரி நம்ம இந்த G எடுத்தது ரயிலுக்காக தான், அதனால் G எடுத்து வந்தாச்சு. மார்னிங் வந்து ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்க, அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டு அங்கே போய் தான் பாத் பண்ண போகிறோம் நம்ம. ஆமாம், அங்கேயே குளிச்சுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இறைச்சிப்பாறை ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அது ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வியூ பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வரலாம். கேஸ் கெட் ரெடி. ஓகே கேஸ், இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பாத் பண்ணிவிட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு என்னென்ன ஸ்பாட் இருக்கோ அதை கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம போயிட்டு ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிப்போம். அவர் வரல, நைட் இந்த ஆஃபரில் தாங்க வந்தோம். வாங்க 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 வாங்க. ஈஸி டாஸ்க் ப்ரோ. சங்கர் ப்ரோ, கமான். கியர் டவுன்லேயே வாங்க. வாங்க. டாஸ்க் கம்ப்ளீட். ப்ரோ பார்த்து மேலே லைன் இருக்கு. என்ன பெண்ட் ஏறுது. ஐயா இதான் காந்தலூரா? இன்னும் 2 கிலோமீட்டர். இது என்ன ஊரு? கீழாந்தூர். வாங்க பொறுமையா வாங்க. என்னங்க கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேலம் எல்லாருமே சேலம். நாங்களாம் இந்த 2 ஸ்ட்ரோக் வண்டி கிளப்பில் இருக்கிறோம். ஆமாம். காந்தலூர் கேரளா ஸ்டேட் ஆனாலும் தமிழ்நாடு ஸ்டேட்டா? கேரளா. ஆமாம் சரி. ஆமாம். விலங்கு நடமாட்டம்லாம் எதாவது இருக்குமா? விலங்கு நடமாட்டம் அந்த மாதிரிலாம், யானை அந்த மாதிரிலாம் எதாவது? புலியெலாம் இல்லை. கிடையாது. எந்த டைம் வரும் யானை காட்டுக்குள்ள போக முடியாது. ஆமாம். சந்தனம் விலைக்கு இடமா அது இங்கே, அதனால தான் காட்டுக்குள்ள அலோடு இல்லை. சரிங்க, ரொம்ப நன்றி. ப்ரோ மார்னிங். நீங்கள் தான் நம்ம கைட் பண்ண போகிறீங்க. பேர் என்ன? சுதாகர். உட்காருங்க போகலாம். அதில் வரீங்களா? சரி வாங்க ப்ரோ. இவர் தான் நம்மளை கைட் பண்ணுவார்.
ஆமா, அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிடலாம். அண்ணா யாரும் முன்னாடி போகாதீங்க, ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அவர் பின்னாடி. அவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கலாம். லைன் அப். ப்ரோ வண்டி சேஃபா இருக்குமா? இப்படி போற மாதிரி இருக்குமா ப்ரோ? ஃபால்ஸ் பேர் என்ன? அரும்புலி. ஓ, அரும்புலி வாட்டர் ஃபால்ஸுங்க நம்ம போகிற ஃபால்ஸ். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க இருக்கலாம் ப்ரோ. எவ்வளோ கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் ப்ரோ? 1 கிலோமீட்டருக்குள்ள வருமா? இது பக்கமா? ஓகே, நம்ம ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். என்ன ப்ரோ இவ்வளோ டீப்பாக இருக்கு? அட்டெல்லாம் இருக்காது தானே? வாவ், சூப்பராக இருக்கே. ஓ, இந்த தண்ணி தான் கீழே போகுது இல்லை? ஃபால்ஸு தான் ஃபால்ஸு. அதாவது இது வந்து மேலே இருந்து வியூ, இதுதான் ஃபால்ஸு. இங்கேருந்து கொட்டுற தண்ணி தான் கீழே போய் நம்ம குளிக்க போகிறோம். ஓகே வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஏர்மாடு கொஞ்சம் லெவல் இடம். ஆமாம், அதுதான் நம்ம ட்ரீ ஹவுஸ் மரத்துக்கு மேலே. ஓ, சூப்பராக இருக்குது. பூம்பாற மாதிரி இருக்குல்ல அந்த இடம்? இல்லை அந்த இது அதான் ப்ரோ. அது என்னது? என்ன காப்பி இதா இல்லை இலையா? அது பீன்ஸா? ஆமாம், பீன்ஸா. ப்ரோ இங்கே நிறைய விளைப்பாங்க வெஜிடபிள்ஸ்லாம். என்னென்ன வெஜிடபிள்? பீன்ஸு, வெள்ளைப்பூண்டு, கேரட்டு, கேபேஜ். ஆமாம். இல்லை அட்டை இல்லையா? ஆமாம், இங்கே இருக்காதாண்ணா? இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லை போங்க. சும்மா ஜெர்க்கு காமிச்சா உங்களுக்குலாம். பார்த்து வாங்க, வழுக்குது இங்க. கல் கொஞ்சம் லூஸா இருக்கு. அப்படியே பிடிச்சிட்டு வாங்க அந்த மரத்தை. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான். இல்லை எல்லாம் ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. வந்துட்டோம். ஈஸ்வரா போலாம் ப்ரோ. வாங்க பார்த்தீங்க வழுக்குது, பார்த்து வாங்க. அதில் காலை வச்சாங்க ப்ரோ. இதில் வச்சா தான் வழுக்கும். அதில் அப்படி வந்துருங்க. அண்ணன் தான் மேனேஜர் பேர் கில்ஸ் மாதிரி இருக்காருங்க பாருங்க. அப்படியே ஷூவு வேற லெவல். என்ன எனக்கு ஜெர்க்கேட்டே இருக்குது. வந்து சும்மா வாங்க, ஜெர்க்கு தாங்க அடிச்ச வாங்க, ஒன்றும் இல்லை. தண்ணி சூப்பராக வருதுங்க. மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வைப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நம்ம ஸ்லிப்பர் வந்து வழுக்குது. ப்ரோ பார்த்து வாங்கிங்க. என்ன ப்ரோ வலிக்கிட்டே இருக்கு?
இதோட 3வது டைம் நமக்கு ஸ்லிப் ஆகுது. ப்ரோ பார்த்து வாங்க. இங்கே பார்த்தோம். இதில் வைக்காதீங்க அதில் வைங்க. சரி வாங்க. வச்சுக்கலாம் வாங்க ப்ரோ. இது என்ன கட்டையில் நடக்கணுமா? ப்ரோ பாதாள குழி இருக்கு, பார்த்து வாங்க. ஆமாம் அப்பா தண்ணி ஃப்ரீஸாக இருக்கு. செம்ம சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. ஒரு முங்கிட்டோம்னா அடுத்து ஈஸியாக இருக்கும். வா சூப்பர். இங்கே தான் குளிக்க மாதிரி, அங்கே போக முடியாதா? அதில் கீழே இதில் தான் இறங்கணுமா? ப்ரோ இதில் இறங்கினா எல்லாரும் அவ்வளோதான் ப்ரோ. ஆமாம் ஒன்று அங்கேருந்து குளிச்சாதான். ஓகே இதே போதும். இங்கே ஆள் இருக்குமா? இல்லை. ஓகே ஓகேங்க, நம்ம இங்கேயே இருந்து குளிச்சிக்க வேண்டியதான். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இதுதான் வந்து அந்தளவுக்கு ஆழம் இல்லை, நின்னே குளிக்கிற மாதிரி இருக்கும் ஜாலியாக. அது ரொம்ப ஆழமாக இருக்குது அந்த இடம், நம்ம கைடு சொன்னார். ஏன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனை மீறக்கூடாது. மேலேருந்து கொட்டுது பாருங்கள். ட்ரையல் பார்க்குறேன். ஏன் வண்டி ஓட்டி வாங்கினீங்க? ஓகே கைஸ், நம்ம சங்கர் ப்ரோ வண்டி ஒரு ட்ரையல் ரைட் பார்த்துருவோம். அப்படியே மைல்டு போட்டு தான் அது நம்ம வண்டி. சூப்பராக இருக்குங்க வண்டி, பிரிக்குது அது மாதிரி வண்டி. செம்ம புள்ளிங்க, சூப்பராக இருக்கு புள்ளிங்க, சூப்பராக இருக்குங்க. இனிஷியலும் சூப்பராக இருக்குது, மிட்டும் நல்லாயிருக்கு. வேற மாதிரி ஸ்டேஜ் 2 போட்டுங்க. ஆக்சுவலாக எங்கே போர்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் கொடுத்து போர்ட் பண்ணியிருக்காரு.
சக்க பிரிக்குது வண்டி. ஓகேங்க, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பாட் கவர் பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஸ்பாட்டை கவர் பண்ணுமோ எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.